பொலிஸ்மா அதிபருக்கு கொலை அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாக தெரிவித்து சாகர காரியவசம் தொடர்பில் இன்று நீதிமன்றத்திலே அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் ஏன் இன்னும் கைது செய்யவில்லை என்று இன்றைய நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே அமைச்சரவை பேச்சாளரிடம் வினவப்பட்டது. ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு மீண்டும் 3 ஆண்டுகளுக்கு சிறைக்கு செல்ல வேண்டி ஏற்படுமா? இந்த விடயங்கள் சம்பந்தமாக இன்று நாங்கள் ஆராய இருக்கின்றோம். மிக முக்கியமான ஒரு கருப்பொருளாக அமைந்துதான் ஸ்ரீலங்கா போஜன பிரமனுடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் பொலிஸ்மா அதிபர் தொடர்பில் தெரிவித்த கருத்து. நாங்கள் இதற்கு முன்னரும் இது தொடர்பிலே உங்களுக்கு விளக்கி இருக்கின்றோம். இன்று கடுவலை நீதவான் நீதிமன்றத்தில் அது தொடர்பிலான அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டது. மத்திய குற்றவியல் விசாரணை பிரிவுதான் இந்த அறிக்கையை சமர்ப்பித்திருந்தது. சாகர காரியவசம் தெரிவித்த கருத்தினால் பொலிஸ்மா அதிபருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே அது தொடர்பிலே இன்று அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த கட்ட விசாரணைகள் இனித்தான் இடம்பெறப் போகின்றது. ஊடக சந்திப்பிலே சாகர காரியவசம் பொலிஸ்மா அதிபருக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாகத்தான் தற்பொழுது இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இன்று நீதிமன்றத்திலே நீதவான் குறிப்பிட்டிருந்தார். இந்த விடயங்கள் சம்பந்தமாக விசாரணை செய்வதற்கு அனுமதி வழங்குவதாக நீதவான் குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் மத்திய குற்றவியல் விசாரணை பிரிவு செய்த முறைப்பாட்டுக்கு அமைய தற்பொழுது சாகர காரியவசம் தொடர்பிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த விசாரணைகளுக்காக குறிப்பாக ஊடக நிறுவனங்கள் அதே போன்று ஊடகங்களுக்கு குறிப்பிடப்பட்டது, நீங்கள் எடிட் பண்ணிய காட்சிகள் அதே போன்று எடிட் பண்ணாத காட்சிகள், நீங்கள் ஊடகங்களை வெளியிட்ட காட்சிகள் சம்பந்தப்பட்ட விடயங்களிலே விசாரணை அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு இன்று நீதிமன்றம் அறிவித்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் இது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் இடம்பெறவிருக்கின்றன. செப்டம்பர் 24ஆம் தேதி விசாரணை தொடர்பிலான முன்னேற்ற அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு இன்று நீதிவான் உத்தரவிட்டிருக்கின்றார். அதே போன்று இந்த விசாரணைகள் அடிப்படையில் இவர் கூறிய இந்த கருத்தினால் அவர் குற்றவியல் ஏதாவது குற்றம் இழைத்திருக்கின்றாரா என்ற விடயம் சம்பந்தமாக நீதிமன்றம் தான் தீர்மானிக்க வேண்டும். அது வரைக்கும் விசாரணைகள் இடம்பெறும். அடுத்த கட்ட நகர்வுகள் எவ்வாறு அமையும் என்று நாங்கள் பார்ப்போம். பொலிஸ்மா அதிபர் தான் இந்த முறைப்பாட்டை செய்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் தான் இந்த விசாரணைகளை மத்திய குற்றவியல் விசாரணை பிரிவு ஆரம்பித்திருக்கின்றது. எமக்கு தெரியும், சாகர காரியவசம் அண்மையில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே மிகவும் முக்கியமான ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். அது ஒரு பாரதூரமான கருத்தாக அமைந்திருந்தது. அவருடைய அந்த ஊடக சந்திப்பிலே தெரிவித்த கருத்தை நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன். அவர் குறிப்பிடுகின்றார், இலங்கையிலே 34வது பொலிஸ்மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையின் 35வது பொலிஸ்மா அதிபரான சி.டி. விக்ரமரத்ன மர்மமான முறையில் வீட்டிலே உயிரிழந்தார். 36வது பொலிஸ்மா அதிபரான தேசபாந்து தென்னகோன் இலங்கையிலே முதற் தடவையாக சேவையிலிருந்து நீக்கப்பட்டு பணி நீக்கம் செய்யப்பட்ட பொலிஸ்மா அதிபராக இடம்பெறுகின்றார். அவர் தற்போது வீட்டிலே இருக்கின்றார். 37வது பொலிஸ்மா அதிபரான பிரியந்த வீரசூரியவுக்கு நாம் மிகவும் கௌரவமாக கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் மிகவும் கௌரவமாக நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தற்போது அரசாங்கத்துக்கு சார்பாக செயற்படுவதை நிறுத்திவிட்டு நாட்டுக்கு பணியாற்ற ஆரம்பியுங்கள். ஏனென்றால் நடுத்தெருவிலே மக்களினால் அடித்து கொலை செய்யப்பட்ட பொலிஸ்மா அதிபராக 37வது பொலிஸ்மா அதிபர் வரலாற்றில் இடம் பிடிக்க கூடாது என்று நாம் நம்புகின்றோம் என்ற அடிப்படையில் தான் சாகர காரியவசம் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இந்த கூற்றின் மூலம் பொலிஸ்மா அதிபருக்கு சாகர காரியவசம் கொலை அச்சுறுத்தல் விடுத்துள்ளார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தற்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அது முதலாவது விடயம். அத்துடன் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பிலே முன்னாள் பொலிஸ்மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர அதே போன்று பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு அண்மையிலே மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இவர்களுக்கு மரண தண்டனை விதித்தாலும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிராக ஏன் இன்னும் தண்டனை வழங்கப்படவில்லை, அது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் ஏன் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை என்ற ஒரு கேள்வி நாட்டு மக்கள் மத்தியிலும் காணப்படுகின்றது. இது சம்பந்தமாக இன்றைய அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பிலே ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பார்கள், ஏன் இன்னும் மைத்ரிபாலவை கைது செய்யவில்லை என்று கேட்டார்கள். அதற்கு அமைச்சரவை பேச்சாளர் பதிலளித்திருந்தார். விசாரணைகள் சம்பந்தப்பட்ட விடயம் தொடர்பில் எமக்கு எதுவுமே கூற முடியாது. இது நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட விடயம். ஆனாலும் விசாரணை அதிகாரிகள் அது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு அடுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்று அமைச்சரவை பேச்சாளர் அதற்கு பதில் வழங்கியிருந்தார். ஏதாவது உறுதியான ஒரு பதிலை அவர் வழங்கியிருக்கவில்லை. இது நீதிமன்றத்தோடு செயற்பட்ட ஒரு விடயம் என்றுதான் அமைச்சரவை பேச்சாளர் அதற்கு பதில் வழங்கியிருந்தார். அதே போன்று மிக முக்கியமான மற்றொரு சம்பவம் இன்று பதிவாக இருந்தது.
எமக்கு தெரியும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர 2015ஆம் ஆண்டு டிசம்பர் 21ஆம் திகதி தெமடுகட பகுதியிலே டிஃபெண்டர் வாகனம் ஒன்றில் கடையொன்றில் பணியாற்றிய ஒரு இளைஞரை கடத்தி சென்று சித்திரவதைக்குட்படுத்திய சம்பவம். இது பரவலாக பேசப்பட்ட சம்பவம். அதன் பின்னர் 2024ஆம் ஆண்டு மேல் நீதிமன்றம் ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு 3 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை விதித்திருந்தது. அதன் பின்னர் ஹிருணிகா பிரேமச்சந்திர இதற்கு எதிராக மேன்முறையீடு செய்திருந்தார். அதன்போது அவர் குறிப்பிட்ட விடயங்கள், தனக்கு சிறு குழந்தைகள் இருக்கின்றார்கள் உள்ளிட்ட பல விடயங்களை முன்வைத்து அவர் மேன்முறையீடு செய்திருந்தார். தற்பொழுது நீதிமன்றத்திலே மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் அது தொடர்பிலான வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. செப்டம்பர் 23ஆம் தேதி வரை வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதன் பின்னர் தான் எமக்கு அறிந்து கொள்ள முடியும் ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு மீண்டும் சிறைக்கு செல்ல வேண்டி ஏற்படுமா என்ற தீர்ப்பு தொடர்ந்து வரும் வழக்கு விசாரணைகள் பொழுது அறிவிக்கப்பட இருக்கின்றது. ஆகவே மேல் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு சரி என்று மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்தால் ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு 3 வருடங்களுக்கு சிறைக்கு செல்ல வேண்டி ஏற்படும் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். இல்லாவிட்டால் வழக்கு தீர்ப்பை எம்மால் கூற முடியாது. எவ்வாறாக அமையும் என்று எமக்கு கூற முடியாது. எவ்வாறாக இருந்தாலும் ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு மேல் நீதிமன்றம் வழங்கிய அந்த 3 வருட கடூழிய சிறை தண்டனை மீண்டும் நடைமுறைக்கு வருமா இல்லையா என்பதனை அடுத்த கட்ட விசாரணைகளின் பொழுதுதான் எமக்கு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது போன்ற உறுதியான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக ரியாஸ் ஹாரிஸ் 360 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள். நன்றி.